Hello, my dear story lovers. Welcome back to my channel, GGS Library. நான் உங்கள் கீதா. இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற கதை இறகுகளும் பாறைகளும். எழுதியவர் மாலன். கதை கேட்கலாமா? வாங்க. அருணாவை 10 வருஷங்களா எனக்கு தெரியும். அதாவது அவ அப்பா இறந்து போன தினத்திலிருந்து. ராத்திரி தூங்க போகும்போது அப்பா அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்தார். காலையில எழுந்து பார்க்கும்போது உத்தரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தார். அருணாதான் முதல்ல அதை பார்த்தா. அப்போ அவளுக்கு வயசு 8. அவளோட போராட்டங்கள் அன்னைக்கு ஆரம்பிச்சது. அருணாவோட அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் எப்போதும் சண்டை. யாரோட கட்சி சரின்னு இப்போதும் தீர்மானமா சொல்றதுக்கு இல்ல. அவளோட அண்ணா சிகரெட் பிடிப்பான். காலையில 7 மணி, பகல் 1:30 மணி, மாலை 3 மணின்னு சொல்லி வச்ச மாதிரி தெருமுனைக்கு போயிட்டு திரும்புவான். திரும்பும்போது அவங்கிட்ட இருந்து ஒரு வினோத வாசனை வரும். என்னடா இது, புகையில நாத்தம் அப்படிம்பாரு அப்பா. பதிலே இருக்காது. சிகரெட் பிடிக்கிறத தாங்கிக் கொள்ள முடியாத அப்பாவால காதல் எப்படி தாங்கிக்க முடியும்? அண்ணாவோட காதல் கடிதத்தை பத்மாவோட அப்பா எடுத்துக்கிட்டு வந்து முகத்துல வீசினப்போ அவசியமே இல்லாம அப்பா குன்றி போனாரு. வீட்டுக்குள்ள நுழையாதன்னு அண்ணாவை பார்த்து உருமுனாரு. அண்ணா கெஞ்சுவான்னு நினைச்சாரு போல. ஆனா அவன் வாசல்லையே நின்னு அவரை வச்ச கண்ணு வாங்காம அரை நிமிஷம் பார்த்தான். பிறகு விடுவிடுன்னு உள்ள நடந்தான். தன்னோட ஆணை தன்னோட கண் முன்னாலேயே பொடி பொடியா நொறுங்குறத அப்பா உணர்ந்தார். அதிர்ச்சியோட அவன் பின்னாலேயே ஓடி அவனோட பிடரியிலேயே அரைஞ்சாரு. அவன் திடுக்கிட்டு திரும்பினப்போ முகத்திலையும் 2-3 அடிகள் விழுந்தது. தற்காப்புன்னு நினைச்சு செஞ்சானோ இல்ல கோபந்தானோ, அண்ணா அப்பாவை ஒரு அறை விட்டான். பெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியில நடந்தான். அன்னைக்கு ராத்திரி அப்பா கைத்த மாட்டிக்கிட்டார். அப்பாவோட சாவுக்கு அண்ணா வரல. பத்மாவை இழுத்துக்கிட்டு போயிருப்பானோன்னு ஊர் முழுக்க சந்தேகம். உறவுக்கார பெரிய மனுஷங்க பத்மாவோட வீட்டுக்கு போக தயங்குனாங்க. முகத்துல கடிதத்தை வீசின பத்மாவோட அப்பா யாரு என்னன்னு பார்க்காம தணல வாரி கொட்டுவார்னு எல்லாருக்கும் பயம். கட்டாயம் பத்மா வீட்டை விட்டு போயிருப்பா. அப்படி போயிருந்தா ஒரு புயல் நிச்சயம்னு எல்லாருக்கும் பயம். அருணா, வாங்க மாமா அப்படின்னு என்ன அழைச்சிக்கிட்டு பத்மாவோட வீட்டுக்கு போனான். வாசப்படியில நின்னு குரல் கொடுத்தா. குரல் கேட்டு கதவு திறந்தது பத்மாவே தான். அருணாவோட இந்த தீரத்தை நான் பிறகு நிறைய தடவை சந்திச்சேன். சொந்தக்காரங்க வீட்டுல ஒண்டிக்கிட்டு அவ வளர்ந்த வருஷங்கள்ல அவமானப்பட நேர்ந்தப்பெல்லாம் கண்ணீர் சிந்தாம பல்ல கடிச்சுக்கிட்டு துக்கம் முழுங்கிய நேரங்கள்ல சமையல், நீச்சல், சைக்கிள் 3 கத்துக்கிட்டா உலகத்துல எந்த மூலையில வேணும்னாலும் பிழைச்சுக்கலான்னு நான் சொன்னதை நம்பி சைக்கிள் கத்துக்கிட்டத தெருப்பையன்கள்லாம் கேலி செஞ்சப்போ, வேலைக்கு போய் திரும்பினதுக்கு பிறகு நைட்டு 7 மணிக்கு மேல டைப்ரைட்டிங் படிக்க போன இடத்துல இன்ஸ்ட்ரக்டர் தோள் மேல கைய வைக்க கால் செருப்ப கழட்டி காமிச்சப்போ, இப்படி பல பல தருணங்கள்ல அவளோட தீரத்தை நான் சந்திச்சேன். சரியோ தப்போ அந்த வீட்டோட எல்லா முடிவுகளையும் அருணாவே எடுத்தா. 9ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்திக்கிட்டு திருவான்மியூர்ல ஒரு பட்டறையில காயில் சுத்துனான். 2 வருஷம் கழிச்சு திருப்பதிக்கு போய் மெட்ரிக் எழுதினா. மெட்ரிக் முடிஞ்ச பிறகு பர்சனல் செக்ரட்டரி கோர்ஸ்ல சேர்ந்தா. காயில் சுத்துற வேலை டைப் அடிக்கிற வேலையா மாறுச்சு. 6 வருஷத்துல 10 கம்பெனி மாறினா. என்ன அருணா இது, தடால் தடால்னு வேலையை விட்டுடுறிய அப்படிங்கிற கேள்விக்கு, வேலையில தொடர்ந்தா 25 ரூபாய் இன்கிரிமெண்ட், வேலை மாறுனா 50 ரூபாய் சம்பளம் அதிகம், எது தேவல அப்படின்னு எதிர்கேள்வி வீசினா. வாழ்க்கை எப்போதும் வெயில் காலமாவே போறதில்ல, வசந்தங்களும் வர்றதுண்டு. அருணாவோட வசந்தத்துக்கு ஜெயச்சந்திரன் அப்படின்னு பேரு. வேலை, சம்பாத்தியம், குடும்பம் அப்படின்னு ஆண் பிள்ளை போல ஓடிக்கிட்டு இருந்தவள ஒரு பொண்ணா வெட்கப்பட வச்சவன் ஜெயச்சந்திரன். அருணாவோட பேருக்கு கடிதம் வந்திருக்கிறத பார்த்து வியந்துகிட்டே கவரை உடைச்சா. பிறகு அது பிறந்த நாள் வாழ்த்து அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு கேலண்டரை நிமிர்ந்து பார்த்தா. ஆமா, அது அவ பிறந்த தினம்தான். பள்ளிக்கூட சர்டிபிகேட் படி 18 பிறந்த தினங்கள் வந்து போயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் யாரும்
மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு கை குலுக்குனது இல்ல. தீர்க்காயுசா இருமான்னு வாழ்த்து சொன்னது இல்ல. கேக் வெட்டுனது இல்ல. பாயசம் குடிச்சது இல்ல. புதுசு போட்டது இல்ல. கோயில்ல அவ பேர்ல அர்ச்சனை நடந்தது இல்ல. 18 வருஷங்களா இல்லாம இன்னைக்கு ரோஜா பூக்கள் சிரிக்கிற வெளிநாட்டு காடு. யாரு? மனச கேள்வி மொச்சுது. யாருன்னு தெரிஞ்சுக்காட்டா தலை வெடிச்சிரும் போல பரபரத்துது. கண்டுபிடிக்க முடியல. 1 வாரம் 10 நாள் பிறகு அநேகமா அந்த விஷயம் மறந்து போகும்போது பக்கத்து சீட் ஜான்சி "ம்ம், இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டே குப்பை தொட்டியில வீசினதை பார்த்தா. ரோஜா பூக்கள் சிரிக்கிற வெளிநாட்டு பிறந்த நாள் கார்டு. என்ன ஜான்சி, இந்த ஆபீஸ்ல கிராக் ஒண்ணு இருக்குது. யாருக்கு பிறந்த நாள்னாலும் வாழ்த்து ஒண்ணு அனுப்பிச்சிடும். யார் இந்த கிராக்கு? ஜெயச்சந்திரன் ஒண்ணு வருமே, பார்த்ததில்ல? ஒசரமா கிழமை மாதிரி முழுக்கை வச்ச ஷர்ட் போட்டுக்கிட்டு ஃபுல்லாம் ஷர்ட் போட்ட கிறுக்கனை பார்க்கணும்னு ஆவல் எழுந்தது. தண்ணீர் குடிக்க போற மாதிரி எழுந்து போனான். தேங்க்ஸ் அப்படிங்கிற குரலுக்கே அவன் திடுக்கிட்டான். எதுக்குங்க? ரோஜா பூக்களுக்கு. பெண் பிள்ளை மாதிரி ரொம்ப வெட்கப்பட்டான். பர்த்டே எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு அருணா கேட்க, பர்சனல் டிபார்ட்மெண்ட் வேலையில இருந்துகிட்டு இத கூட கண்டுபிடிக்க முடியலன்னா எப்படி அப்படின்னா ஜெயச்சந்திரன். இப்படி எல்லாருக்கும் அனுப்புவீங்களா? எனக்கு 22 வயசாச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பர்த்டே கார்டு வந்ததில்ல. வந்ததில்லைன்னு அழுவானே, நாம தான் 4 பேருக்கு அனுப்புவோமே அப்படின்னு ஆரம்பிச்சேன். அவன் அந்த மாதிரி சொல்லவும் அருணாவுக்கு சுரீருங்குது. நமக்கு தான் இத்தனை நாள் வாழ்த்து வந்ததே இல்ல. ஆனா நாம வாழ்த்து அனுப்பி வைப்போம்னு ஏன் தோணவே இல்ல அப்படின்னு தோணுது அவளுக்கு. சட்டுன்னு ஜெயச்சந்திரன் மேல மதிப்பு மலை மாதிரி ஏற்படுது. நீங்க விர்கோவா இல்ல சாஜிட்டேரியனா? அவ கேட்கவும், ஆ, அவ்வளவு சுலபமா பர்த்டே தெரிஞ்சுக்கலான்னு பாக்காதீங்க. வாழ்த்து சொல்ற சந்தோஷம் போதுங்க எனக்கு அப்படிங்கிறான். முதல் தடவையா அந்த வருஷம் அவனோட பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து வருது. இது வெறும் அட்மிரேஷனா இல்ல காதல்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு நான் கேட்டப்போ அருணா சிரிச்சு முகம் செவந்தா. இத்தனை நாள் பொது சுமந்த தோளுக்கு இப்போ மாலை விழுந்ததுன்னு என்னோட மனசு சிரிச்சுது. அதுக்கப்புறம் அருணாவுக்கு என்ன பார்க்க அவகாசம் இல்ல. அப்பப்போ போன்ல பேசுனா. ஒரு நாள் ஜெயச்சந்திரனை கூட்டிக்கிட்டு வந்து அறிமுகம் செஞ்சு வைன்னு சொன்னேன். ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நாட்கள் பறந்தது. நாட்கள் இல்ல, வருஷங்கள். முழுசா 2 வருஷங்கள். அருணாவோட முகமே அவளோட மனச காட்டி கொடுத்தது. தொட்டா ஒடிஞ்சு விழற மாதிரி ரொம்ப மனசு நொந்து போய் வந்திருந்தா. என்ன அருணா, வழி தெரிஞ்சுதா? நான் கேட்கவும், என்னோட வழி எல்லாமே சுவர்ல போய் முடியுது மாமா அப்படின்னு சொன்ன அருணா, அவரு நல்லவர் தான், ரொம்ப ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர். அதனாலதான் அவங்க அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட முடியல. சொல்லும் போதே அருணா உடஞ்சா. கைய பிடிச்சுக்கிட்டு குலுங்கி குலுங்கி அழுதா. 10 வருஷங்களா எதுக்குமே அழாத அருணா விசும்பி அழுதா. பாலம் பாலமா எத்தனையோ பாறைகளை சுமந்துக்கிட்டு ரொம்ப தீரமா முன்னேறின ஒரு பொண்ணு ஒரு மயிலிறகோட கனம் தாங்க மாட்டாம அழறத பார்த்து வார்த்தைகளே இல்லாம சம்பிச்சு போய் நின்னேன். சில எழுத்தாளர்களாலதான் ரொம்ப குறைஞ்ச வார்த்தைகள்ல ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல முடியும். இந்த கதை அதுல ஒண்ணு. இந்த கதையோட நாயகி அருணாவோட அப்பா அவளோட சின்ன வயசுலயே இறந்து போறாரு. அவளோட அண்ணாவும் வீட்டை விட்டு எங்கேயோ போயிடுறான். அத்தனையும் கடந்து குடும்ப பாரத்தை தன் தோள்கள்ல சின்ன வயசுலயே சுமந்து வாழ்க்கையில அவ பட்ட போராட்டங்களை எல்லாம் ரொம்ப தைரியத்தோட எதிர்கொண்டு தீரமா நடப்போட்டத பாறைக்கு ஒப்பாவும், ஜெயச்சந்திரன் மேல அவ வச்ச அன்ப இறகுக்கு ஒப்பாவும் சொன்ன ஆசிரியர் மாலன் அவர்கள், அவன் மேல அவ வச்ச அன்பு கைகூடாம போறப்போ அந்த அன்போட கனம் தாங்காம அவ எப்படி உடைஞ்சு போறா அப்படிங்கிறத விவரிக்கிற அந்த ஒரு கட்டத்துல கதைய படிக்கிற கேட்கிற நம்மள பலருக்கு நம்ம வாழ்க்கையில நாம உடைஞ்சு போன பல தருணங்கள்ல
யாரோ ஒருத்தர் மேல நாம வச்சிருந்த அன்பு தான் காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறத உணரவும் வைக்கிறதா எனக்கு தோணுது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.